எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம். சுத்த சைவம், திகட்டாத சுவை. இன்றைக்கி முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நான் செஞ்சு காமிக்க போகிறது ஒரு சாண்ட்விச். ரொம்ப சிம்பிள் சாண்ட்விச், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நீங்கள் மார்னிங் வெறும் பிரெட் பட்டர் ஜாம், பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஐடியலாக இருக்கும். இதுக்கு பாலக் பன்னீர் சாண்ட்விச் அப்படின்னு பேர். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். பாலக் பன்னீர் சாண்ட்விச் தேவையான பொருட்கள்: பிரெட் 8 ஸ்லைஸ், பாலக் எனப்படும் பசலைக்கீரை தேவையான அளவு, மெலிதாக துருவிய பனீர் விரும்பும் அளவு, வேக வைத்த மக்காச்சோள மணிகள் விரும்பும் அளவு, வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, வெள்ளை மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போ இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக பாலக், பனீர், ஸ்வீட் கார்ன் மூணுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மூணும் ஒரு காம்பினேஷனில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் அவங்க விரும்புகிற மாதிரி தான் இருக்கும். இதே நேரம் இதையே நம்ம டோஸ்டரில் போட்டும், அதாவது கிரில் சாண்ட்விச் மாதிரியும் பண்ணி தரலாம். ஸ்கூலுக்கு வேணா கூட நீங்கள் ஸ்நாக் பாக்ஸில் வச்சு அனுப்பலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ண முடியும். இதுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பாலக்கீரை நம்மளுக்கு விரும்புகிற அளவுக்கு இதை நல்லா கழுவிட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாலக்கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, கால்சியம் இருக்குது. அதே நேரம் இரும்புச்சத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த ஃபாலிக் ஆசிட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, சிக்காக இருக்கிறப்ப நிறைய பேருக்கு ஃபாலிக் ஆசிடும் தேவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபாலிக் ஆசிட் ரிச்சாக இருக்கிறது இந்த பாலக்கினம் படம் பசலைக்கீரை. 2 விதமாக கிடைக்குது. டெல்லி பாலக் கிடைக்கும், பாம்பே பாலக்குன்னு கிடைக்கும். 2 விதமாக கிடைக்கும். 2ல் நீங்கள் எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கொடி பசலைன்னு சொல்லுவாங்க சவுத்தில். அது சிகப்பு கலர் காம்பில் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் அது பாலக் கிடையாது, ஆனால் அது பசலைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை நம்ம வீட்டில் செய்கிற பன்னீராக இருந்தால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்தால் மெல்லிய சீஸ் துருவும் கருவியில் கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்கணும், அதாவது பொடியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன், அதாவது மக்காச்சோளம் இப்போ கடைகளில் கிடைக்கிறது அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் சொல்லுவாங்க. அது ஃப்ரோசனாக பேக்கெட்டில் கிடைக்குது, இல்லை ஃப்ரெஷ்ஷாக கார்ன் ஆன் த காப் மாதிரி கிடைக்குது. நீங்கள் எப்படி கிடைச்சாலும் பரவாயில்லைங்க. அதை லேசாக வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம சாஃப்டாக தொட்டால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. இப்போ இதுக்கு மற்றபடி பிரெட் ஸ்லைஸு, பட்டரு, உப்பு, மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா இது குழந்தைங்க ஸ்பெஷல் அப்படிங்கிறப்போ அதிகமான காரம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் உப்பும் வெள்ளை மிளகுத்தூள், அதுவே அதுக்கு ஒரு தனி ருசியாக கொடுக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற நேரம் ரொம்ப குறைவு. இப்போ ப்ரெட்டுக்கு பட்டர் பூசிக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல எண்ணெயில் லேசாக அந்த கார்னில் கொஞ்சம் ஈரம் இருக்கிறப்போ வதக்கிட்டாக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாலக்கீரையை அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. அதிக நேரம் வதக்குனிங்கன்னா அதில் தண்ணி விட்டு வரும். இது முதல்ல இந்த கார்ன் வேக வச்சதை வதக்கிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீரையை சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மக்காச்சோள மணிகள் சேர்த்துக்கலாம். இந்த மக்காச்சோளத்தை கூட நீங்கள் ஃப்ரோசன் கார்ன் இருந்ததுன்னா மைக்ரோவேவ் அவனில் வேக வைக்கிறதா இருந்தாக்கா ரொம்ப சீக்கிரம் வந்துடுங்க. அதை கொஞ்சமாக அதை தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் மைக்ரோ பவர் ஹையில் வச்சு எடுத்திங்கனாலே வெந்துடும். அது ஃப்ரோசன் கார்ன் அப்படிங்கிறதால. அது ஃப்ரெஷ் கார்ன் அந்த காப்னாக்க அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். அப்படியே அந்த முழுசாக சோளத்தை அப்படியே மைக்ரோவேவ் அவனில் வச்சு முதல்ல 1.5 மினிட் இப்படி திருப்பி வச்சு 1.5 மினிட் வச்சுட்டு வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில் உப்பு போட்டு அதில் போட்டு வச்சுருங்க அந்த காபை. அப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வெந்த மாதிரி நல்லா ஆகிடும். அதுக்கப்புறமா அதில் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வதக்கிறதுக்கு உங்கள் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் போட்டு ஆயிலும் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்துறேன். அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்குனீங்கனாலே அது அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். ரொம்ப பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதிகம் உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விட்டு வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது.
1 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அப்படியே சாப்பிட முடியும். ஏன்னா நிறைய இது வந்து சாலட் எல்லாம் கூட செய்வாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த சூட்லேயே இது வந்து கொஞ்சம் லேசாக ஷ்ரிங்க் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த கீரை வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இப்போ வந்து நம்ம வந்து அதில் இருக்கிறப்பே உப்பு போட்டிங்கன்னா வந்து தண்ணி விட்டு வந்துடும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப குறைவாக தான் உப்பு பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட சீஸ் கூட போடலாங்க கிரேட் பண்ணிவிட்டு. ஆனால் பன்னீர் சேர்க்கறதுனால வந்து சீஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. மிளகுத்தூள் வந்து அந்த பன்னீருக்கும் சேர்த்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். பன்னீர் வந்து உங்களுக்கு எவ்வளோ விரும்பவோ அவ்வளோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் ஏ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. முக்கியமாக வந்து பன்னீரில் வந்து பாலில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரம் கால்சியமும் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவை இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான முக்கியமான வைட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ரெட்டு கூட வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மல்டிகிரெயின் ப்ரெட்டு கிடைக்குது, இல்லைன்னா வந்து ராகி ப்ரெட் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. எது கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவும் இல்லைங்கிறப்ப நம்ம ரெகுலர் ப்ரெட்டை வந்து அவங்கவுங்க ஆப்ஷனுங்க ஹெல்த்தியராக வேணுங்கிறப்ப அந்த மாதிரி ப்ரெட்டை வாங்கிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு தயார் பண்ணிட்டால் போதுமானது. இப்போ இந்த கலவை ரெடி ஆகிடுச்சிங்க. ஜஸ்ட் உப்பு, வெள்ளை மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெள்ளை மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான காரம் இருக்காது. விருப்பப்பட்ட கருப்பு மிளகுத்தூளும் போடலாம். வீட்டில் இருந்தாக்க இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அப்படிங்கிறப்ப ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் விழுது அரைச்சி எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு வந்து நம்ம வந்து இப்படி பட்டரை வந்து பூசிக்கலாம். நீங்கள் வேணும்னா டோஸ்டரில் வச்சும் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டு இருக்கிறப்ப அப்படியேவும் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இது மத்தியில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நல்ல திக்காக ஒரு லேயர் வச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் அந்த மாதிரி சர்வ் பண்ணணுன்னாக்க 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து மின்ட் சட்னி, புதினா சட்னி கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து கெட்சப், டொமேட்டோ கெட்சப் கொடுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். செய்கிறது வந்து ரொம்ப சுலபங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, சின்ன டிப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்தது. யாருமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சாலும் போகிறோம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதுக்கு வந்து புதினா சட்னி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும். அதிகப்படியான அதாவது இரும்பு சத்துலேருந்து எல்லாமே பெறுவதற்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விதவிதமான அதாவது சாஸ் வந்து எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அப்படியே இருக்கிறப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து மத்தியானம் நீங்கள் வந்து ஸ்நாக் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப குறைவான நேரத்தில் அவங்க வந்து விளையாட போகணும், இல்லை வந்து கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாக்க ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு ஐடியலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சாண்ட்விச்சஸ் வந்து மார்னிங் நேரத்தில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப சுலபம். இந்த பன்னீர் பாலக் ஸ்வீட் கார்ன் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து ஆரோக்கிய சமையல் நான் செஞ்சு காமிக்க போகிறது ஒரு புதினா சட்னி. இந்த புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னால் ஜெயா டிவியின் அரிசி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அரிசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. இப்போ உங்களுக்கு 2வது செக்மெண்ட்டான ஆரோக்கிய சமையலில் ஒரு புதினா சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த புதினா சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். புதினா சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: புதினா உருவியது 1 கட்டு,
உரித்த சிறிய வெங்காயம் 10 அல்லது 12, சிகப்பு மிளகாய் 5 அல்லது 6, உரித்த பூண்டு 7 பற்கள், தேங்காய் துருவல் 1½ டேபிள் ஸ்பூன், புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1½ டீஸ்பூன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்துட்டிங்க இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு வந்து தனியாக தாளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாமே வதக்கிட்டு அரைச்சா போதுமானது. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், அதிகமாக தேவையில்லைங்க. 1லேருந்து 1½ டீஸ்பூன் போதுமானது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், எங்கே அவசியம் இல்லை அப்படின்னு இல்லாமல் நிறைய எண்ணெய் போட்டால் தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியான சுவையை கொடுக்கும். உப்பு காரம் தான் சுவையை கொடுக்குறது, எண்ணெய்னால் மட்டும் கிடையாது. இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆரோக்கிய சமையல் அப்படிங்கிறப்ப நான் உங்ககிட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். புதினாவில் வந்து இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குங்க. அந்த இரும்பு சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அனிமியா ரொம்ப காமன் ப்ராப்ளம். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விரும்புகிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி புதினா சட்னி வந்து அதுக்கு ஐடியலாக இருக்கும். வாணலியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதோட பூண்டு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல விதமாக வந்து நல்லது செய்யும். அதாவது ஹார்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு வந்து நம்மளுக்கு வந்து ருசியை மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சமாக போட்டால் கூட வந்து நம்மளுக்கு உதவி புரியும். பிளட் தின்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதுதான் வந்து ஆர்ட்ரிஸில் வந்து கொழுப்பு வந்து படியாமல் இருக்கிறதுக்கு உதவி புரியும். இதோட வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது, ரொம்ப நல்லா தெரியும் எல்லாருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது 3 கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். புளியை வந்து கடைசி அதிலேயே சேர்த்துட்டோன்னாக்க அந்த சூட்லேயே அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் புளிக்கு பதிலாக எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்க்கலாம். எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அயன் அப்சார்ப்ஷன். புதினாவில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதோடு வந்து இந்த எலுமிச்சப்பழம் சேர்த்ததுன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து உட்கிரகிக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதினா யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஓகே உடனே உங்களுக்கு ஒரு தாட் வரணும், ஓகே இதோட எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பாதி வதங்கினா போதுமானதுங்க, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. புதினாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேணால் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். புதினா உடனே சுருங்கிடும், அதிக நேரம் வந்து ஆகாது. ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூ இருக்குங்க இதுக்கு. பச்சையாகவே நம்ம அரைக்க முடியும். ஆனால் இது லேசாக வதங்குறப்ப இது கொஞ்சம் நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுப்பை அணைச்சிடலாம். இந்த புளியை வந்து இந்த சூட்டோடைய கொஞ்சமாக நனைச்சிட்டு போடலாம். நினச்சிட்டு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை போட்டிருக்கேன். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் வந்து வேறு எந்த விதமான இன்க்ரீடியன்ஸும் கிடையாதுங்க, இவ்வளோ தான். ஆனால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து ஐடியலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சுருந்தும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பல விதமான டிஷ்ஷஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூரிக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் கொடுத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடலை வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அதை வந்து சேர்த்து அரைக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இருக்குங்க இல்லையா, அதை வச்சு அரைக்கலாம். அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சாக்க நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து வேணும்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து சாண்ட்விச்சுக்கு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள், அந்த கொஞ்சம் சட்னி கெட்டியாக அரைச்சதை எடுத்துக்கோங்க. அதோடு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரம் இல்லாமல் அந்த சாண்ட்விச் வந்து ஊறிடாமல் இருக்கும் மத்தியானத்துக்கு. ஏன்னா உடனே சாப்பிட்றப்ப வேறு, மத்தியானமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் வித்தியாசம் கிடைக்கும் இல்லையா. அந்த வெண்ணெயை சேர்த்து கலந்துட்டு அப்புறம் பூசினீங்கன்னாக்கா உள்ளரை வந்து லேயருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல், அதாவது திருப்பி எடுத்துகிட்டு வராமல் இருக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கணுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் உப்பு அதிகம் பிடிக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வர ஐடைஸ் சால்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் போட்டாக்க கஷ்டம். இதில் வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்காம கூட கெட்டியாக அரைக்கலாம். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக அந்த மிக்ஸி திரும்பணுங்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம சாண்ட்விச்சுக்கு பூசுகிறப்போ நம்ம வந்து ரெகுலராக நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா நைஸாக அரைக்கணும், அதே நேரம் கெட்டியாக அரைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து மறுபடியும் தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். விருப்பப்பட்டால் புதினா பாதி, கொத்தமல்லி பாதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச் சட்னி, அதாவது வந்து புதினா சட்னி வந்து சாண்ட்விச்சுக்கு பூசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சட்னி செஞ்சு காமிச்சேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஜெயா டிவியின் அரிசுவை நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அரிசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நீங்கள் பார்த்தது ஸ்வீட் கார்ன் பாலக் பன்னீர் சாண்ட்விச். இது எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்னை வதக்கிக்கோங்க. கீரையை சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த சூட்லேயே கலந்து விடுங்க. அதை இறக்கி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு உப்பு, வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்து பன்னீர் துருவல் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டுக்கு அதாவது ரெண்டு வெளிப்பக்கத்தில் வந்து வெண்ணெய் பூசிட்டு மத்தியில் இது ஒரு திக்காக ஒரு லேயர் வச்சுட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாண்ட்விச்சாக பரிமாறினா ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்த்தது புதினா சட்னி. இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சிகப்பு மிளகாய், உரித்த பூண்டு, சின்ன வெங்காயம் வதக்கிக்கணும். அதோட கடைசியாக புதினா சேர்த்துருங்க. புதினா சேர்த்து சுருங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வதக்கி ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளியை நினச்சி அதில் போட்டுருங்க. அந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறம் தகுந்த உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. சாண்ட்விச் செய்கிறதுக்கான ஒரு புதினா சட்னி தயார். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சமையலறை சந்தேகங்கள். இன்றைக்கி சமையலறை சந்தேகங்களில் கோயம்புத்தூர்லேருந்து முரளி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய குழந்தைங்க 2 சின்ன வயசு. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஸ்நாக் பாக்ஸில் வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. என்னதான் வந்து நான் பழத்தையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாக்கா வந்து அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் அது செவந்து போயிடுது, ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறப்ப. ஃப்ரூட் சாலடுக்கு டெய்லி ஃப்ரூட் சாலடா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க விரும்புகிற மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து செஞ்சு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சொல்கிறது என்ன, செஞ்சே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சின்ன சாலட் ஐடியா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதை வந்து ஆப்பிள் வந்து நம்ம வந்து சாண்ட்விச் மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து இதுக்கு முதல்ல வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி தோல் சீவிர கருவி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்படி ஒரு ரவுண்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதில் இருக்கிறத எடுத்துடலாம். மத்தியில் இருக்கிற தண்டும் விதை இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரா விதையை வந்து எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணியில் வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணதை வந்து இதில் போட்டு வச்சுட்டாக்க உடனே எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் எப்படி இதுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம். இது வந்து ஆப்பிள் சாண்ட்விச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாலட் சாண்ட்விச் அப்படின்னு.
இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஒரே மாதிரி சைஸில் இருக்கிற 2 ரிங் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இது வந்து மயோனைஸ், இது கேப்சிகம். இந்த மயோனைஸ் வந்து இதில் வந்து பூசிட்டு இங்கே எவ்வளோ திக் லேயர் வேணுமோ அவ்வளோ திக் லேயர் போட்டுக்கோங்க. இதோட தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் எப்படியே வச்சிடலாம். இப்போ இன்னொன்று வந்து இது வந்து ஹேசல்நட் சாக்கோ ஸ்ப்ரெட். இப்போ அது வந்து நிறைய பேர் வந்து சாண்ட்விச்சுக்கு பூசி கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் இப்போ வீட்டில் வச்சுருக்காங்க காமனாக. இப்போ இது வந்து ஹேசல்நட் சாக்லேட் ஸ்ப்ரெட். பிரெட் சாண்ட்விச்சுக்கு பூசுகிற இந்த ஸ்ப்ரெட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து காமனாக வீட்டில் வச்சுருக்கீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பாதாம், நீங்கள் வேணால் சாக்லேட் துருவலும் ஆளி விதை வறுத்து பொடி இல்லைன்னா பாதாம் இந்த மாதிரி இங்கே உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ். முக்கியமாக வந்து பாதாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும். அதனால் வந்து அதை வந்து ஒரு லேயர் வச்சுட்டு இப்படி வைக்கலாம். எப்போவும் அப்படியே கட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி செய்யலாம். இப்போ இது வந்து புதினா சட்னி. இந்த புதினா சட்னியை ஒரு லேயராக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கேரட் துருவல், இது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சாலட் சாண்ட்விச். நீங்கள் பார்ட்டியில் டின்னரில் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஆப்பில் கட் பண்ணி கொடுக்கறது போல இந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி கொடுத்தா எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை செஞ்சு காமிச்சேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே அரிசுவை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.